அப்போஸ்தல கிறிஸ்தவ சபை பெரம்பூர் ஊழியங்கள் காலை தியானம் என்கிற அனுதின தியான நிகழ்ச்சிக்கு உங்களை இன்று வரவேற்கிறது. இந்த சுருக்கமான வேதாகம போதனையை ஜெபத்துடன் கேட்பதின் மூலம் தேவன் உங்களை ஆசீர்வதிப்பாராக. அனுதினமும் நமக்கு ஆதரவு அளித்து தமது திருவார்த்தையின்படியே நம்மை ஜெயம் உள்ளவர்களாக நடத்துகின்ற நல் தேவன் நமது இனிமை மனவாளர் இம்மானுவேல் கர்த்தராகிய கிறிஸ்து இயேசுவின் மாட்சிமை பொருந்தின மகத்துவம் உள்ள மகிமை உள்ள வல்ல நாமத்தில் உங்களுக்கு எங்களது காலை நல் வாழ்த்துதலை தெரிவிப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறோம். கர்த்தருக்குள் பிரியமானவர்களே, நாம் கர்த்தருடைய ஆதரவின்படி நடக்கிற மக்களாக இருக்க வேண்டும். அவர் தமது ஆதரவை தமது திருவார்த்தையின் மூலமாக நமக்கு அளிக்கின்றார். அதை குறித்து இன்றைக்கு நாம் சிந்திக்க கர்த்தர் நமக்கு அனுகிரகம் பாராட்டுவாராக. நம்முடைய காலை சிந்தனைக்கான தலைப்பு கர்த்தருடைய ஆதரவு. வசன பகுதி 119 சங்கீதம் 117 வசனம். சங்கீதக்காரன் குறிப்பிடுகிறார், என்னை ஆதரித்தருளும், அப்பொழுது நான் ரட்சிக்கப்பட்டு எக்காலமும் உம்முடைய பிரமாணங்களின் பேரில் நோக்கமாயிருப்பேன் என்று குறிப்பிடுகிறார். பிரியமானவர்களே, இந்த பக்தனுடைய வாஞ்சையை பாருங்கள். கர்த்தாவே, நான் உமது பிரமாணங்களின் பேரில் நோக்கமாயிருக்கிறேன். அதுதான் என்னுடைய ஒரே வாஞ்சை. அதற்கு என்னுடைய வாழ்க்கையினுடைய போராட்டங்கள் தடையாக இருக்கிறது. சந்தர்ப்ப சூழ்நிலைகள் இடையூறாக இருக்கிறது. நான் சந்திக்கின்றதான காரியங்கள் எல்லாம் முரண்பாடானதாக இருக்கிறது. இதிலிருந்து நான் விடுபடுவேனானால் நிச்சயமாகவே உங்களுடைய வார்த்தையின் பேரில் என்னுடைய முழு கவனத்தை நான் செலுத்த உதவியாயிருக்கும் ஆண்டவரே என்று சொல்லி வேண்டுகின்றார். பிரியமானவர்கள், இந்த நாளிலும் கூட நீங்கள் எதன் மீது நோக்கமாக இருக்கிறீர்கள்? உங்களுடைய முழு நோக்கம் கர்த்தருடைய திரு வார்த்தையின் பேரில் தான் இருக்க வேண்டும். யார் யாரெல்லாம் கர்த்தருடைய வார்த்தை நிறைவேற்ற தங்களை அர்ப்பணித்து ஒப்பு கொடுத்தார்களோ அவர்கள் எல்லாரும் கர்த்தரால் வல்லமையாய் ஆசீர்வதிக்கப்பட்டார்கள். அவர்கள் வெற்றியாளர்களாக விளங்கினார்கள். குறிப்பாக தங்களுடைய நிகழ்கால பாதகமான சூழ்நிலையின் மத்தியிலே கர்த்தருடைய திருவார்த்தை நிறைவேற்றி முடிக்க தங்களை அர்ப்பணித்த யாவரும் சிறப்பானவர்களாக செழிப்பானவர்களாக விளங்கினார்கள். இந்த நாளிலே நீங்களும் அப்படி விளங்க வேண்டும் என்று சொல்லிதான் கர்த்தர் விரும்புகிறார். நான் வாசிக்க கேட்ட வசன பகுதியிலே என்னை ஆதரித்தருளும் என்ற வார்த்தை மூலப்பதமாகிய எபிரேயிலே சாத் என்கிறதான வேறு வார்த்தையிலிருந்து வருகிறது. இந்த வார்த்தையினுடைய விளக்கம் என்னவென்றால், கர்த்தனுடைய கண்கள் நம் மீது நோக்கமாய் இருந்து நமக்காக எல்லா வழி வாசல்களையும் திறந்து நம்மை ஆதரிக்கிறது என்ற அர்த்தத்திலே உள்ளது. ஆம் பிரியமானவர்களே, கர்த்தருடைய ஆதரவானது நம்மை உலகத்தாரை விட்டு பிரித்து எடுத்து விசேஷித்தவர்களாக நிலைநிறுத்தி நம்மை பராமரித்து ஆதரவு அளிக்கிறது. அவரது கரிசனையின் மனதுருக்கத்தின் கண்கள் நம் மீது எப்பொழுதும் இருந்து நம்முடைய ஒவ்வொரு சிறிய தேவையையும் நிறைவேற்றி முடித்து நம்மை ஜெயங்கொள்ள வைக்கிறது. பிரியமானவர்களே, உங்களுடைய தேவைகள் எப்படிப்பட்டதாக இருந்தாலும் பரவாயில்லை, அதன் மீது உங்களுடைய கவனத்தை வைக்க வேண்டாம். இன்றைக்கு உங்கள் தேவனாகிய கர்த்தருடைய ஆதரவு உங்களை தேடி வருகிறது. உங்களை எதிர்கொள்கிறதான சத்துருடைய போராட்டங்களை குறித்து நீங்கள் கலங்க வேண்டாம், துயரப்பட வேண்டாம், பயப்பட வேண்டாம். உங்கள் தேவனாகிய கர்த்தருடைய ஆதரவு அப்படிப்பட்ட சத்துருடைய எல்லா தாக்குதல்களையும் முறியடித்து உங்களுக்கு ஜெயத்தை அளித்திடும். ஆம், உங்களை முற்றிலும் ஆவிக்குரியவர்களாக இளைஞர்க்க செய்திடும். மேலும் இந்த சாத் என்று ஆதரவை குறித்து சொல்லுகிறதான அனைத்து வசனங்களும் அப்பத்தினால் ஆதரிக்கப்படுகிறதான சந்தர்ப்ப பின்னணியத்திலே வருகின்றது. பிரியமானவர்களே, கர்த்தர் நம்மை எதனால் ஆதரிக்கிறார்? நாம் எதன் மூலமாக ஆதரவை பெற்றுக்கொள்கிறோம்? அவரது திருவார்த்தையின் மூலமாக. ஆம் பிரியமானவர்களே, இது நிமித்தமாக தான் கர்த்தருடைய உண்மையான பிள்ளை கர்த்தருடைய திருவார்த்தையை மாத்திரம் விட்டு பிரியவே கூடாது. கர்த்தருடைய வார்த்தையை பற்றி பிடித்துக் கொள்ள வேண்டும். கர்த்தாவே, நான் என்ன செய்ய வேண்டும் என்பதை அடியனுக்கு சொல்லும். நான் உமக்கு எப்படி கீழ்ப்படிந்து நடக்க வேண்டும் என்பதை சொல்லுமையா என்று சொல்லி முழு கவனமும் இருக்க வேண்டும். அதை குறித்து உபாகமம் 8 அதிகாரம் 3வது வசனத்திலே, மனுஷன் அப்பத்தினால் மாத்திரமல்ல கர்த்தருடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான் என்பதை உனக்கு உணர்த்தும்படிக்கு நீயும் உன் பிதாக்களும் அறியாதிருந்த மன்னாவினால் உன்னை போஷித்தார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. பிரியமானவர்களே, கர்த்தருடைய வாயிலிருந்து புறப்படுகிற வார்த்தை நம்மை வாழ வைக்கிறது. குறிப்பாக இந்த இஸ்ரவேல் மக்களை எந்த சூழ்நிலையிலே வாழ வைத்தது?
அவர்கள் ஊளையிடுகிற பாழான வனாந்திர வழியாக பிரயாணித்த பொழுது, கொள்ளிவாய் சர்ப்பங்களும் தேள்களும் நிறைந்த வனாந்திரத்திலே அவர்கள் நடந்த பொழுது, பகலில் உஷ்ணத்தின் வீரியம் அவர்களுக்குள்ளாக இருக்கக்கூடியதான சகல சத்துக்களையும் வெளியே உறிஞ்சி எடுக்கத்தக்கதான கொடூரமான வெயிலின் மத்தியிலே, இரவிலே இரத்தத்தையும் உறைய வைக்கத்தக்கதான கடும் குளிரின் மத்தியிலே இருந்த பொழுது கர்த்தருடைய ஆதரவு அவர்களை நடத்தியது. பிரியமானவர்களே, இன்றைக்கும் கூட நீங்கள் கடந்து போகிறதான பாதை இப்படிப்பட்டதாக இருக்கலாம். ஆபத்தானவைகளை நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கலாம், அழிவுக்கு ஏதுவானவைகளை நீங்கள் பார்த்து கொண்டிருக்கலாம், சோகத்தை உண்டு பண்ணக்கூடிய பயங்கரமானவைகளை எல்லாம் நீங்கள் உணர்ந்து கொண்டிருக்கலாம். இந்த சூழ்நிலையிலே கர்த்தாவே, எனக்கு உம்முடைய திருவார்த்தையை தாருமையா என்று சொல்லி உங்களை அர்ப்பணித்து ஒப்பு கொடுத்து பாருங்கள். அந்த வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து நடப்பதை உறுதி செய்து பாருங்கள். நீங்கள் தேவனுடைய ஆதரவிலே வாழ்வீர்கள், தேவனுடைய வல்லமையான சாட்சிகளாக விளங்கிடுவீர்கள். ஆம் பிரியமானவர்களே, இப்படிப்பட்ட வாழ்ந்த பக்தர்கள் யாவரும் கர்த்தருடைய ஆதரவினாலே வல்லமையுள்ள காரியங்களை எல்லாம் செய்து வெற்றியாளர்களாக விளங்கினார்கள். அப்படிப்பட்டவர்களாக மாறிட இன்றைக்கே உங்களுடைய வாழ்க்கையிலே காலதாமதமான கீழ்ப்படிதல் இருக்குமானால் அதை அப்புறப்படுத்தி போடுங்கள். முழுமையற்ற கீழ்ப்படிதல் இருக்குமானால் அவைகளை எல்லாம் நீக்கி போட்டு கர்த்தருக்கு உடனடியான கீழ்ப்படிதலையும் முழுமையான கீழ்ப்படிதலையும் வெளிப்படுத்தி உங்களுடைய உண்மையான கீழ்ப்படிதலை வெளிப்படுத்துங்கள். நிச்சயமாகவே நீங்கள் ஜெயித்திடுவீர்கள். ஒரு விசை ஒரு ஏழை மாணவன் தன்னுடைய நண்பர்களாலே அதிகமாக துன்புறுத்தப்பட்டு சோர்ந்து விடாய்த்து போய் காணப்பட்டானாம். அப்பொழுது அவனுடைய நெருங்கிய நண்பன் அவனிடத்திலே ஒரு கடிதத்தை கொண்டு வந்து அதை படிக்க சொன்னானாம். அதை பார்த்ததும் அந்த மகன் எடுத்து படிக்க துவங்கினானாம். அதிலே சமீபத்திலே காலம் சென்ற அவனுடைய தகப்பனார் தாம் மரிப்பதற்கு முன்பதாக இவனுக்கு எழுதின கடிதமாகும். அதிலே, உன் முழு உத்வேகத்தோடு நீ பிரயாசப்பட்டு உன் தேவனாகிய கர்த்தர் பேரில் நம்பிக்கையாயிரு. கர்த்தர் உனக்கு ஜெயத்தை அளிப்பார். எந்த அளவிற்கு நீ எதிர்ப்பை சந்திக்கிறாயோ அந்த அளவிற்கு நீ வெற்றியையும் அடைவாய் என்று உள்ளதை பார்த்து தைரியமடைந்து மறுபடியும் தன்னுடைய புத்தகத்தை எடுத்து படிக்கலானானாம். பிரியமானவர்களே, நம்முடைய தேவனாகிய கர்த்தரும் தமது திருவார்த்தையின் மூலமாக நமக்கு ஆதரவு அளித்திருக்கிறார். அவர் மரித்தார், ஆனாலும் சதா காலங்களிலும் உயிரோடு இருக்கிறார். நீங்கள் கர்த்தருடைய வார்த்தையை பற்றி கொண்டு தொடர்ந்து முன்னேறுங்கள். நிச்சயமாகவே நீங்கள் ஜெயம் பெறுவீர்கள். ஷாலோம்.